என்ன ஒரு அழகான கடல். இதெல்லாம் பார்க்கும்போது தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்படி இயற்கையை ரசிக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுத்தி சுத்தி பார்க்கும்போது நீல கடல் தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் நீல கலர்ல கடல். தூரத்துல ஒரு போட்டு நிக்குது. எல்லாமே சூப்பரா இருக்கே. அடடா அடடா, என்ன ஒரு கடல். அழகை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்போம். ஆனா இந்த அழகை ரசிக்காம இருக்கவே முடியல. என்ன ஒரு அழகு. இந்த மாதிரி டெய்லியும் வாரத்துக்கு ஒரு நாள் போட்டில் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் டெய்லி வர நம்ம மேனேஜர் விட மாட்டான். டெய்லி ஏதாவது ஒர்க்கு கொடுத்து நம்ம சாவடிச்சுட்டே இருக்கான். என்னதான் பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க, என்னதான் பண்ணுறது. நானும் எவ்வளோதான் அவன்கிட்ட கேட்டாலும் அவர் ஒன்றுமே லீவே கொடுக்க மாட்டுறாரு. நீங்கள் தான் எனக்கு கேட்டு லீவு வாங்கி தரணும். அப்போ தான் நம்ம எல்லாரும் இதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ பார்க்க முடியும். இங்கே என்னதான் பராக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, என்ன பார்க்குறாரு பார்ப்போம். டன் 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 கரண்டுக்கு ரெண்டுக்கு டின் ரனுக்கு ரெண்டுக்கு ரெண்டுக்கு டின் டின் ரனுக்கு ரெண்டுக்கு ரனுக்கு ரெண்டுக்கு ரங்கி 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 டும். நானும் அப்பலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கேருந்து ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நானும் கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. பாத்திரம் கழுவி விடுவீங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் கை காலில் எனக்கு ரொம்ப வலிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தியா இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது. அதை தான் ரசிக்கலான்னு உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அது பொறுக்கலை உனக்கு. என்னதான் உனக்கு வேணும்? சும்மா துணத்துணன்னு ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கு. சரி, என்ன விஷயம்? சொல்லு. என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது ரொம்ப அதிகமாகிடுச்சா? நானும் அப்பளது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் கிச்சனில் வேலை பாருங்கன்னு. கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. அது பாருங்க, பாத்திரம் கழுவிக்கிட்டே இருங்க. நான் கொஞ்சம் சட்ட நேரம் சீரியல் பார்க்குறேன். கொஞ்ச நேரம் நான் போய் தூங்க போகிறேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரியா? நொய் நொயினாதீங்க. சரி, பாய். அடைச்சா எப்போ பார்த்தாலும் ஓ வேலையே என்கிட்ட கொடுத்துட்டே இருக்க. சரி, நீ போய் வேலையை பாரு. நான் போய் உட்காந்து பாத்திரம் எடுக்கிற வேலையை பார்க்குறேன். ஆஹா, சரி சரி, ரைட்டு. அப்பாடி, ஒரு வழியாக போயிட்டா. நம்ம உட்காந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். நம்ம உட்காந்து நம்ம வேலையான இயற்கையை ரசிக்கிறது உட்காந்து பார்ப்போம் கொஞ்ச நேரம். இயற்கையை ரசிக்கிறதுன்றதே ஒரு சுகம்தான். என்னது, மழை வருது, புயல் வேறு அடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, நம்மளும் போய் உட்காந்து நம்ம வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு உட்காந்து சோழி கிடக்கு. ரொம்ப மழை அதிகமாக பெய்கிற மாதிரி இருக்கு. நம்மளும் கிளம்புவோம். நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல. ஸோ நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இப்படியாக நம்ம ஹீரோ அவரோட ஒய்ஃப் கொடுத்த வேலையான பாத்திரம் விளக்குற வேலையை சந்தோஷமாக செய்ய போனார். ஆனால் அவருக்கு தெரியலை இனிமே தான் பெரிய ஒரு ஆபத்து அவரை நோக்கி வரப்போகுதுன்னு. அது தெரியாமல் அவர் அதை நோக்கி போனார். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோவோட போட்டுன்றது ஒரு பெரும் புயலில் சிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னதான் அந்த போட் இவ்வளோ நேரம் அந்த புயலை தாக்கு பிடிச்சாலும் அதால் ஒரு லெவலுக்கு மேலே அங்கே தாக்கு பிடிக்க முடியலை. ஸோ அந்த போட்டுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலுக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ புத்திசாலித்தனமாக யோசித்து அங்கே இருக்க ஒரு லைஃப் போட்டை பார்க்குறாரு. அதில் ஏறி இங்கேருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கடுத்து ஹீரோ கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஒரு அழகான தீவை கண்டுபிடிக்கிறாரு. அங்கேருந்து எதுவும் பண்ண முடியுமா, எதுவும் ஹெல்ப் கிடைக்குமான்றதை பார்க்க போகிறாரு. நீங்கள் எங்கே கொண்டு நிறுத்திருக்கீங்க பார்த்தீங்களா? உங்கள் கூட வந்ததே தப்பு. உங்கள் கூட வந்தாலும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் எங்கள் போகும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இவன் கூட ஏறாதடி, ரொம்ப ஆபத்து, இவன் கூட வந்தால் ரொம்ப ஆபத்துடி, டெய்லி இவன் போகிற இடத்துல ஆபத்து வரும்னு சொல்லுவாங்கன்னு. உங்கள் கூட வந்தே பார்த்தியா, நான் தலையிலேயே அடிச்சுக்கணும். உங்கள் கூட வந்தது இன்னும் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஐயோ கடவுளே, எப்படியாவது இந்த தீவிலிருந்து காப்பாத்துடா கடவுளே. வேணும்னு கேட்டல, அதான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு வந்தேன். சரி சரி, இப்போ வந்துட்டோம். இனிமேல் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த பக்கத்தில் ஏதாவது உதவி கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் சரியா? அப்படியே நைட்டு ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். எங்கேயும் பத்திரமா இரு, எங்கேயும் போயிடாத, தொலைஞ்சு போயிடாது சரியா? பத்திரமா உட்காந்துரு. நான் ஏதாவது இருக்கா, எதுவும் உணவு கிடைக்குதா, எதுவும் மீன் எதுவும் கிடைக்குமான்றதை பார்த்துட்டு வரேன்.
பக்கத்தில் ஏதாவது லைஃப் போட் போச்சுனாலும் பார்த்துட்டு வரேன், நம்ம இங்கேருந்து தப்பிக்கலாம். ஆமா, இவர் பெரிய ஸ்பைடர்மேனு, இவர் அதை விட்டு அப்படியே பறந்து கூட்டிட்டு போக போறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவருக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பக்கத்தில் ஏதாவது தேட ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு தெரியலை இனிமே தான் ஏதாவது பிரச்சனையாக ஆரம்பிக்க போகுதுன்னு. பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த தீவும் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றத 2வது பாகத்தில் பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.